மீண்டும் இபிஎஸ்உடன் எஸ்பி வேலுமணி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் புரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக இரு பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சு நடத்தப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உரிமையினர் தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்று பல இடங்களில் தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் தோல்வி குறித்து ஆராய வேண்டும், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என எஸ்பி வேலுமணி தலைமையில் நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் அவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தனது உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கையை ஆய்வு செய்ய வேண்டும் என எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினரும் கடுமையாக விமர்சனங்களை வைத்து வந்த நிலையில் பொதுக்குழு மட்டுமே தீர்வு என்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் அழுத்தத்தோடு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் இறங்கி வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தோல்வி குறித்து ஆராய மட்டுமே நாங்கள் சொன்னதாகவும், அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இரு அணிகளும் பங்கேற்கும் வகையில் தோல்வி குறித்து ஆராய தனி குழுவை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அல்லது நாளை எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களை அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆளுநருடைய தனி செயலாளரிடம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து மனுவை அளித்திருந்தார்கள். அதே போல சபாநாயகரிடமும் அந்த மனுவை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதை திரும்ப பெற வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதற்கான பதிலை இன்றைக்கு கூறுவார்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். அதன் பின்பாக இந்த இணைப்பு என்பது சாத்தியப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக அதிமுக ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே அடுத்து வர தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என்பதை ஒற்றை நோக்கத்தோடு கொண்டு அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லட்சுமி, மீண்டும் இபிஎஸ்உடன் எஸ்பி வேலுமணி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் புரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக இரு பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சு நடத்தப் போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உரிமையினர் தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்று பல இடங்களில் தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் தோல்வி குறித்து ஆராய வேண்டும், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என எஸ்பி வேலுமணி தலைமையில் நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் அவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தனது உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கையை ஆய்வு செய்ய வேண்டும் என எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினரும் கடுமையாக விமர்சனங்களை வைத்து வந்த நிலையில் பொதுக்குழு மட்டுமே தீர்வு என்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் அழுத்தத்தோடு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் இறங்கி வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தோல்வி குறித்து ஆராய மட்டுமே நாங்கள் சொன்னதாகவும், அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இரு அணிகளும் பங்கேற்கும் வகையில் தோல்வி குறித்து ஆராய தனி குழுவை அமைக்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அல்லது நாளை எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களை அதிகாரப்பூர்வமாக மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆளுநருடைய தனி செயலாளரிடம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து மனுவை அளித்திருந்தார்கள். அதே போல சபாநாயகரிடமும் அந்த மனுவை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதை திரும்ப பெற வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதற்கான பதிலை இன்றைக்கு கூறுவார்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். அதன் பின்பாக இந்த இணைப்பு என்பது சாத்தியப்படும் என்று தெரிகிறது.
குறிப்பாக அதிமுக ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே அடுத்து வர தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என்பதை ஒற்றை நோக்கத்தோடு கொண்டு அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.